அரசு இறந்ததுல வந்து போதுமான மருத்துவம் செய்யாத காரணம் அதை பற்றி குறிப்பாக கேட்டபொழுது விக்னேஷ் என்பவர் அவருடைய கல்லீரல் கிட்னி போன்றவைகளெல்லாம் செயலிழந்த நிலையில் வேறு ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அங்கே அதிக பணம் செலவழிக்க முடியாத காரணத்தால் இங்கு வந்தார்கள் என்றும் அவரை பரிசோதித்து அவருடைய உடல்நிலையினுடைய தன்மையை பற்றி அவருடைய உறவினருக்கு தெரிவித்து அவருக்கு சிகிச்சை அளித்தும் அந்த சிகிச்சை முழுமையாக அவருடைய உடல் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் மரணம் ஏற்பட்டதாக என்று தெரிவித்தார்கள். அது சம்பந்தமான விவரங்களை முழுமையாக கேட்டு பெற்ற பிறகு அவங்களோட மிரட்டி தான் இப்போ கையெழுத்து வாங்க மட்டும் சொல்லப்படுறாங்க. உறவினர் சொல்கிறாங்க மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது, சரியாக சிகிச்சை அளித்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க, அப்போதான் பாடி தரும் சொல்லி மிரட்டி கையெழுத்து வாங்கினதாக வந்து உறவினர் சொல்லிட்டு போகிறாங்க. அது முழுமையான விசாரணையில் தான் தெரிய வரும். பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் எந்த வகையிலான சிகிச்சை என்பதற்கு நான் சாட்சியம். நான் இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த பல்லாண்டுகளாக எனக்கு சிகிச்சை என்றால் அரசு பொது மருத்துவமனைகள் தான். அந்த வகையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவை. இந்த கையொப்பம் பெற்ற விவகாரம் என்பது பொதுவாக உள்ளே வரும்பொழுது என்ன சிகிச்சை கொடுத்தாலும் முதலே கையொப்பம் பெற்ற பிறகுதான் அவர்கள் முழுமையான சிகிச்சை மேற்கொள்வார்கள். அதில் கூறக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமேயானால் அதை பற்றி தனியாக சார். அணுகுமுறை என்பது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது. மனித ஏன்னா வந்து கேட்கும் போது அவங்க சரியாக ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னும் போது தான் நடக்குது அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இது ஒரு மனித மீறல் அதாவது உடல்நிலையை பொறுத்தவரை ஒருவருக்கு என்ன விதமான சிகிச்சை தேவை, அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது சாதாரண பாமர மக்களால் கூற முடியாது, மருத்துவர்களால் சொல்லணும். சில பேருக்கு அவர்கள் கூறுவது புரியும், சில பேருக்கு புரியாது. அதுவும் இப்பொழுது யூடியூப்புகளெல்லாம் நிறைய வந்த பிறகு அதிலே பல்வேறு மருத்துவ முறைகள்லாம் விளக்கப்படக்கூடிய சூழலில் அவைகளை பார்த்து மக்கள் சில புரியாத சூழலும் உண்டாகி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் வரக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களை மதித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது ஒரு அரசு ஊழியருடைய கடமையாகும். அந்த வகையில் என்ன கேள்வி கேட்டார்கள், என்ன அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படும் என்பதெல்லாம் விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு, இன்னும் முன்னேறிய நாடு இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் மருத்துவர்கள் மருத்துவ வசதிகள் எல்லாம் மிக அதிகப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப, நாடி வரும் மக்களின் நோயாளிகளுக்கு ஏற்ப மருத்துவர்கள் குறைவாக இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதை குறித்து மாண்புமிகு மருத்துவ நலத்துறை அமைச்சர் கூட சில தெளிவுகளை கூறியிருக்கிறார். அது பற்றி இந்த கேள்வி சம்பந்தமாக ஆணையம் நிச்சயமாக விசாரிக்கும். அதாவது அடிப்பது என்பது தவறு, அது யார் செய்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சில சமயங்களில் உணர்ச்சி உருவம் நடக்கூடிய சம்பவங்களில் அது வேண்டுமென்றே தாக்கப்பட்டாரா, அந்த தாக்கப்பட்டத்தில் என்ன நடைபெற்றது என்பதெல்லாம் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். அப்படி ஒரு புகார் வந்தால் நிச்சயம் பார்க்கணும். இதுவரைக்கும் புகார் வரவில்லை. நானாக செய்திகளை பார்த்து வந்து தெரிந்து கொண்டேன். சரி.